உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு வெளியிட்ட நிதிநிலை வெள்ளை அறிக்கையில தமிழ்நாடு அரசுக்கு மொத்தமா 13 லட்சம் கோடி கடன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்துடைய தினசரி செலவுகளை சமாளிக்கிறதுக்கே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா ரொம்ப வேதனையோட தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலை எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தேர்தல் நேரத்துல விஜய் அண்ணா வாக்குறுதி கொடுத்தாரு. அது மாதிரி 6 ஃப்ரீ சிலிண்டர் எல்லாருக்கும் இல்ல, எல்லா பஸ்லயும் இலவச பயணம், மகளிருக்கு 2500 ரூபாய் உதவித்தொகை இதெல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நெருக்கடி கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த விஜய் அண்ணாவுக்கு இதெல்லாம் தேவையா? இந்த கஷ்டம் தேவையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ அதனால விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போட்ட 1.25 கோடி மக்களும் அவர்களை ஓட்டு போட வச்ச குட்டி நண்பா நண்பீசும் விஜய் அண்ணாவுக்காக, உங்களுடைய அண்ணனுக்காக, உங்களுடைய தம்பிக்காக, உங்களுடைய மகனுக்காக, உங்களுடைய மாமாவுக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. அது என்னன்னு சொன்னாக்க, உங்க வீட்டுக்கு இலவச மின்சாரம் 200 யூனிட் கொடுத்தாங்கன்னா அது வேணாம்னு சொல்லி திருப்பி சரண்டர் பண்ணுங்க. அதே மாதிரி இலவச பஸ் பயணம் போகாதீங்க, அதுல டிக்கெட் எடுத்து போங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல அரசு ஊழியர்கள் யாரும் இருந்தாங்கன்னு சொன்னாக்க அவங்களுக்கு சம்பள உயர்வோ டிஏஓ இதெல்லாம் வேணாம்னு சொல்லி திருப்பி கொடுக்க சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டிகள் எல்லாம் பென்ஷனரா இருந்தாங்கன்னாக்க அந்த பென்ஷன் எல்லாம் வேணாம், அந்த பென்ஷன் சலுகைகள்லாம் வேணாம்னு சொல்லி இலவச சலுகைகள் எது அனுபவிச்சாலும் அது வேணாம்னு சொல்லுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா மகளிருக்கு உங்க வீட்டுல யாராவது அந்த உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் தொகை வாங்குறாங்கன்னா அதை வேணாம்னு சொல்லி திருப்பி கொடுக்க சொல்லுங்க. அதே மாதிரி ரேஷன்ல கொடுக்குற இலவச பொருட்களை வாங்க வேணாம்னு சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, நம்ம ஒருத்தர் தலையிலையும், தமிழ்நாட்டு மக்கள் ஒருத்தர் தலையிலையும் 1,28,000 ரூபாய் கடன் இருக்கதா சொல்றாங்க. அதுல உங்கள யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ, யார் யாரோட அக்கௌண்ட்ல பணம் இருக்கோ அவங்க எல்லாம் தயவு செஞ்சு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை திருப்பி செலுத்திட்டீங்கன்னா நம்ம மாநிலத்தோட கடனை அடைக்கிறதுக்கு அவருக்கு உதவியா இருக்கும். அவரும் ஒரு நல்லாட்சி தருவதற்கு ஒரு வாய்ப்பு அமையும். தயவு செஞ்சு விஜய் அண்ணாவுடைய ஆதரவாளர்கள்லாம் இதை பரிசீலித்து செயல்படுத்தணும். நன்றி. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு வெளியிட்ட நிதிநிலை வெள்ளை அறிக்கையில தமிழ்நாடு அரசுக்கு மொத்தமா 13 லட்சம் கோடி கடன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்துடைய தினசரி செலவுகளை சமாளிக்கிறதுக்கே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா ரொம்ப வேதனையோட தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலை எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தேர்தல் நேரத்துல விஜய் அண்ணா வாக்குறுதி கொடுத்தாரு. அது மாதிரி 6 ஃப்ரீ சிலிண்டர் எல்லாருக்கும் இல்ல, எல்லா பஸ்லயும் இலவச பயணம், மகளிருக்கு 2500 ரூபாய் உதவித்தொகை இதெல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நெருக்கடி கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த விஜய் அண்ணாவுக்கு இதெல்லாம் தேவையா? இந்த கஷ்டம் தேவையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ அதனால விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போட்ட 1.25 கோடி மக்களும் அவர்களை ஓட்டு போட வச்ச குட்டி நண்பா நண்பீசும் விஜய் அண்ணாவுக்காக, உங்களுடைய அண்ணனுக்காக, உங்களுடைய தம்பிக்காக, உங்களுடைய மகனுக்காக, உங்களுடைய மாமாவுக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. அது என்னன்னு சொன்னாக்க, உங்க வீட்டுக்கு இலவச மின்சாரம் 200 யூனிட் கொடுத்தாங்கன்னா அது வேணாம்னு சொல்லி திருப்பி சரண்டர் பண்ணுங்க. அதே மாதிரி இலவச பஸ் பயணம் போகாதீங்க, அதுல டிக்கெட் எடுத்து போங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல அரசு ஊழியர்கள் யாரும் இருந்தாங்கன்னு சொன்னாக்க அவங்களுக்கு சம்பள உயர்வோ டிஏஓ இதெல்லாம் வேணாம்னு சொல்லி திருப்பி கொடுக்க சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டிகள் எல்லாம் பென்ஷனரா இருந்தாங்கன்னாக்க அந்த பென்ஷன் எல்லாம் வேணாம், அந்த பென்ஷன் சலுகைகள்லாம் வேணாம்னு சொல்லி இலவச சலுகைகள் எது அனுபவிச்சாலும் அது வேணாம்னு சொல்லுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னாக்க மகளிருக்கு